viewers, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூட வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 ரோல் யூஸ் பண்ணி பூஜை கூட போட்டுருக்கேன். ரொம்ப அட்ராக்டிவான பூஜை கூட இது. இந்த கூடை வந்து நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இதுல வந்து நம்ம வந்து இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து பெரிய சைஸ் கூட அப்படினால இது பாருங்க நல்ல பெரிய சைஸ் கூடையா இருக்கு. இதுக்கு வந்து உருட்டு ஹேண்டில் வந்து அவ்வளவு சூட்டா இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் டிஃபரண்டா போடலாம் அப்படினு இந்த மாதிரி பட்டை ஹேண்டில் வந்து நான் போட்டுருக்கேன். இது போடுறது ரொம்ப ஈஸி. நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தா கூட இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியா போட்டுறலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சு வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சுத்தமாக ஹேண்டில் போட தெரியல அப்படின்னாலும் இந்த ஹேண்டிலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுற முடியும். இது வந்து எல்லா டைப் கூடைகளுக்கும் போடலாம். ஆனால் வந்து பூஜை கூடைகளுக்கு வந்து இது வந்து ரொம்பவே சூட்டாக இருக்கும். நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஹேண்டில். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு எவ்வளோ லென்த் ஒயர் வேணும், அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து எத்தனை ஒயர் வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் நான் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். அதனால வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடைக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன். இன்னொரு ஹேண்டில் வந்து நம்ம வந்து இப்போ போடலாம். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு நான் வந்து உள்ள ஒயர் வச்சு தான் நான் போடுறேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ ஒயர் வேணாலும் எடுத்துக்கலாம். 3 ஒயர் 4 ஒயர் கூட எடுத்துக்கலாம். உங்கள் கூடையுடைய சைஸை பொறுத்து நீங்கள் வந்து உள்ளே வைக்கிற ஒயருடைய கவுண்டிங் வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். 4 ஒயர் வரையும் வைக்கலாம். உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து 2 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 4.5 ஃபீட் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டிலோடைய லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் அளவு தான். இப்போ வந்து நான் வந்து இந்த வி ஷேப் வருது பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து ஹேண்டில் போட போகிறேன். இப்போ இந்த இடத்துல எல்லோ கலர் நாட் இருக்குது பாருங்கள். அது கீழே ஒரு பிங்க் கலர் நாட் இருக்குது. இதுக்குள்ளே நான் வந்து இந்த ஒயரை வந்து 2 ஒயரே சேர்த்து வச்சு விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துட்றேன். இப்போ இதை எடுத்துட்டு 2 ஈக்குவலாக வச்சுக்கலாம். 4 ஒயரே நம்ம வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 4 ஒயரே ஈக்குவலாக வச்சாச்சு. உங்களுக்கு வந்து இந்த அகலம் வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 நாட்டில் கூட நீங்கள் கோத்துக்கலாம். இந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஹேண்டில் வந்து நல்லா அகலமாக வரும். எனக்கு வந்து இந்த அகலம் போதுன்ட்டு நான் வந்து ஒரே ஒரு நாட்டில் மட்டும் நான் வந்து கோர்த்துருக்கேன். இப்போ வந்து இது ஈக்குவலாக வச்சாச்சு. இனி வந்து நம்ம வந்து மேலே சுற்றி வரும் பாருங்கள். அந்த ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். மேலே வந்து சுற்றி வர்ற ஒயர் இருக்குது பாருங்கள். அந்த ஒயர் வந்து நான் வந்து 15 ஃபீட் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த ஸ்டஃப்க்கு வைக்கிற ஒயர் 4.5 ஃபீட் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால வந்து இதோட லென்த்துக்கு வந்து நான் வந்து 15 ஃபீட் நான் எடுத்திருக்கேன். இதே ஹைட் வைக்கிறது அப்படின்னா இந்த அளவே எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்கள் வந்து லென்த் அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் 2-3 ஃபீட் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே விட்டுருக்கோம் பாருங்கள். அதே பிளேஸில் நம்ம உள்ளே விட்டு அடுத்த பிளேஸில் வெளியே எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து வெளியே விட்டுருவோம். இனி வந்து நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து முறுக்கு ஹேண்டிலில் போடுவோம் பாருங்கள். அதே மாதிரியே தான் இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்துடணும். இந்த உள்ளே விட்டுருக்கோம் பாருங்கள் துண்டு ஒயரை, இதையும் சேர்த்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து திரும்பவும் அதே மாதிரி ஒரு இன்ட்டு ஷேப் பண்ணிட்டு இந்த லூப்பில் இந்த ஒயரை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் வந்து போட்டேன். முறுக்கு ஹேண்டிலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா முறுக்கு ஹேண்டில் வந்து 2 கையும் மாற்றி போடணும். இது வந்து ஒரே கையில் போட்டால் போதும். நம்ம வந்து ரைட் ஹேண்டில் போட்டால் போதும், மாற்ற தேவையில்லை. அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் நான் ரைட் ஹேண்டில் மட்டும்தான் ஃபோல்டு பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி நீங்கள் போட்டு வரணும். நீங்கள் மறந்துட்டு ஒரு சைடு மட்டும் 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து நல்லா வராது.
அதை கவனமாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு இந்த ஒயரை வந்து உள்ளேருந்து வெளியே எடுத்துடணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹேண்டில் இது. நிறையா பேர் வந்து உருட்டு ஹேண்டில் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த ஹேண்டில் வந்து யார் வேணாலும் போட்டலாம். ரொம்ப ஈஸியானது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ரன்னிங் ஒயர் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு கூட போடலாம். இல்லை ஒயர் வந்து உங்களுக்கு இவ்வளோ அளவு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கவுண்ட் பண்ணிவிட்டு போடலாம். எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு. குறைஞ்சபட்சம் 15 feet வேணும் இந்த ஹைட்டுக்கு. நீங்கள் வந்து உள்ளே வைக்கிற ஒயர் கூட வேறு கலர் கூட வச்சுக்கலாம். ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஒயர் பத்தலை அப்படின்னா உள்ளே வைக்கிற ஒயர் வந்து வேறு வச்சுக்கலாம். இதே கலர் தான் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஸ்டஃப்க்கு வைக்கிற ஒயர் வந்து வெளியே தெரிய போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு நாட்டில் விட்டனால இது வந்து இந்த மாதிரி இந்த அளவில் வந்திருக்கு. இன்னும் நல்லா பட்டையாக போடுறீங்க அப்படின்னா 2 நாட்டில் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரே ஒரு ஹேண்டில், இவ்வளோ பெரிய கூடைக்கு வந்து ஒரே ஒரு ஹேண்டில் போடுறீங்க அப்படின்னா 2 நாட்டில் விட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். உள்ளே வந்து ஸ்டஃப்க்கு வந்து 3 ஒயர்ஸாவது வைக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து போட போட நமக்கு வந்து கொஞ்சம் வளைவு கொடுக்கும். ஆனால் வந்து அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வந்து லாஸ்ட் ஜாயின் பண்ணும்போது அது வந்து நமக்கு வந்து கரெக்ட் ஆகிடும். நெருக்கமாக போட்டுவாங்க. முறுக்கு ஹேண்டில் கூட 2 கையை மாற்றி மாற்றி போடுறதுக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. இது வந்து நம்ம ஒரே கையில் போடுறதுனால ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஒயரை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். ஒரு லூப் மாதிரி செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு போட்டுக்கணும். திரும்பவும் ஒரு லூப் செஞ்சுட்டு ரைட் சைடில் நம்ம போட்டுடணும். இதுதான் வந்து இதோட பேட்டர்ன். நாட்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று விழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹேண்டில் போடுறப்ப இன்னொரு சின்ன ப்ராப்ளமும் ஆகும். என்ன அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து சுற்றி சுற்றி நம்ம போட்டு வரனால ரன்னிங் ஒயர் வந்து திரிக்கும். நீங்கள் வந்து ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணாமல் போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே சிரமமாகும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு சுற்றி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ ரைட் சைடு போட்டிருக்கேன். இனி வந்து லெஃப்ட் சைடு போடலாம். இதே மாதிரி இந்த ஹைட் வந்து ஃபுல்லாக போட்டுவாங்க. ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து நீங்கள் போட்டுருங்க. நான் வந்து இந்த ஹேண்டில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நெல்லி நெல்லியாக வரலாம். ஆனால் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணலாம். இப்படி நேராக எடுத்துகிட்டு வந்து இது திருகி இருக்குது பாருங்கள், அதை வந்து நேராக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒரு வி ஷேப் இருக்குது பாருங்கள், இதை விட்டுட்டு இந்த எல்லோ நாட்டுக்கு கீழே வந்து இருக்க இந்த பிங்க் நாட்டில் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து 3 ஒயர் இருக்குது, இந்த சைடு வந்து 2 ஒயர் இருக்குது. இதை வந்து இந்த நாட்டில், இந்த பிங்க் நாட்டில் ஒரு சைடு வந்து 2 ஒயரையும் ஒரு சைடு வந்து 3 ஒயரையும் நம்ம வந்து உள்ளே சொருகிடலாம். இந்த மாதிரி உள்ளே சொருகிடுங்க. இந்த மாதிரி உள்ளே சொருகிடுங்க. இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டு நம்ம வந்து 2 ஒயரையாக சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட வேணாம். 2 ஒயராக சேர்த்து நம்ம போடும்போது பெரிய நாட்டாக விழுகாது. இந்த மாதிரி 5 ஒயரையும் சேர்த்து நம்ம வந்து டைட்டாக இழுத்து நாட் போட்டுடலாம். இனி வந்து இந்த ஒயரையெல்லாம் நம்ம வந்து வழக்கமாக சொருகிற மாதிரியே உள்ளே சொருகி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிடுங்க. இனி வந்து இது வந்து இந்த மாதிரி ஸ்டிஃபாக நமக்கு நின்றால் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம வந்து ஒயர் வந்து உள்ளே சொருகி விடலாம். ஒரு 1/2 feet வந்து ஒயர் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேண்டில் வந்து என்ன கலரோ அதே கலர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
நம்ம சொருகின நாட்டுக்கு மேலே இருக்க நாட்டில் வந்து இதை வந்து கோர்த்துட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம விட்டுறலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு திரும்பவும் கோர்த்துட்டு வேறு நாட்டில் கோர்த்துட்டு திரும்பவும் இந்த ஹோல்குள்ளே நம்ம உள்ளே விட்டுறலாம். இதை வந்து நல்லா இழுத்து நம்ம வந்து டைட்டாக நாட் போட்டு இந்த ஒயரையும் உள்ளே சொருகிடலாம். ஒயர் வச்சு நம்ம வந்து உள்ளே சொருகும்போது இந்த ஹேண்டில் வந்து நல்லா ஸ்டிஃபாக நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் 2 ஹேண்டிலும் நான் வந்து போட்டேன். இது வந்து இந்த ஹேண்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.